இப்போது எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் கேட்கின்ற ஒரு கேள்விதான், அடுத்த முறை யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார், இப்போது யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்கிறது என்கின்ற கேள்விகளை தான் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் கேட்கிறார்கள். ஆனால் எங்களால் இதற்கு சொல்லக்கூடிய ஒரு பதில்தான், இலங்கையினுடைய இந்த முறை வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில், இந்த தேர்தல் வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான ஒரு தருணத்தில், வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் வருகின்ற முதலாவது தேர்தல் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகின்ற ஒரு விடயம்தான், இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒருவேளை இலங்கையினுடைய வளமையான அரசியல் வரைபடத்தை மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கலாம் என்பதை தான் நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோக்களிலேயும் சொல்லி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. கணிப்பீடுகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரவருக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய கணிப்பீடுகளை எல்லாம் இவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை முழுமையாக நம்பவும் முடியாது. தேர்தல் ஆணைக்குழுவும் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. இருந்தாலும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது கடைசி நேரத்தில் யார் பக்கம் மக்கள் சாய்வார்கள் என்று கூட கடைசி நேரத்தில் கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மன் பொன்சேகா அவர் ஒரு புலனாய்வு ஒன்று செய்திருக்கிறார். அந்த புலனாய்வு அறிக்கையிலே அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், அனுரவை விட சஜித் 5 வாக்குகளால் முன்னணியில் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி வருகிறார். ஆனால் ஜனாதிபதி ரணிலுடைய பக்கத்தை பார்க்கின்ற போது அவர்கள் இதுக்கு மாற்றமான இன்னும் ஒரு புலனாய்வு அறிக்கை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். நேற்று கூட சினமன் கிராண்டில் வைத்து ஜனாதிபதி செயலத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒருவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறாராம். அதுதான், அனுரவினுடைய அலை அதிகரிப்பது என்பது அவ்வளவு சரியில்லை, சஜித் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே வருகிறார். இன்னும் சில நாட்கள் போகின்ற போது அனுரவை விட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலே வருவார். மக்கள் மத்தியிலே இப்போது ஜேவிபி மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிடுமா என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் இந்த பயம் சஜித்துக்கு சார்பாக போய்விடக் கூடாது. இதற்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். எனவே கடைசி நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் பக்கம் மக்கள் மாறிவிடுவார்கள் என்று தேர்தலிலே மிக நீண்ட அனுபவம் கொண்ட இந்த ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கின்ற அந்த முக்கியமான ஒருவர் பேசியிருப்பதாக தெரிகிறது. இப்படி யார் என்ன சொன்னாலும் இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற போது எந்த ஒரு வேட்பாளரும் 30% தாண்டவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அதே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற போது இன்னும் ஒரு 30% மக்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்காத மக்களாகவே இருப்பதாக அவர்கள் சொல்கின்றனர். தேர்தல்களை புரிந்து கொண்டு கணிப்பிடுகின்ற இந்த நிபுணர்கள் ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற போது எந்த ஒரு வேட்பாளருமே இந்த முறை தேர்தலிலே 50% மேலதிகமான வாக்குகளை பெற மாட்டார்கள் என்று அவர்களும் சொல்கின்றனர். எப்படி இருந்தாலும் இப்போதைய நிலவரப்படி அனுர, சஜித், ரணில் ஆகிய 3 பேருக்குமே ஒரு மும்முனை போட்டி ஒன்று நிலவு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் இன்னும் ஒரு கதையும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதுதான் ரணிலும் சஜித்தும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற இந்த கதை. இவர்கள் 2 பேரும் ஒன்று சேருவதற்கு பிரதானமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரணம் தான், அனுரவையை தோற்கடிக்க வேண்டும் என்றால், அனுருடைய இந்த அலையை இல்லாமலாக்க வேண்டும் என்றால் இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் கூறிக்கொள்கின்றனர். இந்த கதை என்பது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனுரவுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் கூட கொஞ்சம் பயந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நமக்கு அது பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிடும் என்கின்ற அடிப்படையிலே அனுரவின் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இவர்கள் ஒன்று சேரவே கூடாது என்கின்ற ஒரு மனநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரணிலுக்கும் சஜித்துக்கும் சில அரசியல்வாதிகள், சில வியாபாரிகள் என்று பலரும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர வேண்டும் என்ற அழுத்தங்களையும் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். அதே போன்று அடுத்த வாரம் அளவில் சஜித், ரணில் ஆகிய 2 பேருக்கும் இடையிலே சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறது. இது உண்மையான கதையிலே, ஆனால் பேசப்பட்டு வருகின்ற ஒரு கதையாக இது இருக்கிறது. இவ்வாறான இந்த கதைகள் போய்கொண்டிருக்கின்ற போது இந்த கதைகள் தொடர்பாக சஜித்திடம் கேட்பதற்காக ஒரு முக்கியமான ஒருவர் சஜித்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி இவ்வாறான ஒரு கதை செல்கிறது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க, அவர் கேட்ட உடனே சஜித் பிரேமதாச கடுமையாக
கோபப்பட்டு நான் உயிரோடு இருக்கும் வரை ரணிலோடு சேரவே மாட்டேன் என்று கத்தி இருக்கிறாராம். ஹரின் பெர்னாண்டோவுக்கு பைத்தியம். எங்கள் செயலாளர் ஊடாக அவர் நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு தூதை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நான் வெற்றி பெற்று விட்டேன், அப்போது நான் ஏன் ரணிலோடு சேர வேண்டும்? இது இந்த ஜென்மத்துக்கும் நடக்காத ஒரு விடயம். இப்போது ரணில் அனுரவை வெளிப்படையாகவே ஆதரிக்கிறார். அவர்கள் 2 பேருக்கும் இடையிலே உடன்படிக்கை இருக்கிறது என்று மிக கடினமான ஒரு தொனியிலே சஜித் பிரேமதாச அந்த அழைப்பை ஏற்படுத்தியவருக்கு பேசியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அவரும் அண்மை காலங்களில் அவருடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலே அவருடைய பேச்சுக்களை எல்லாம் பார்க்கின்ற போது சஜித்தால் வெல்லவே முடியாது, அனுரவை சஜித்தால் தோற்கடிக்கவே முடியாது என்கின்ற பேச்சுக்களை எல்லாம் பேசுவரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நேற்று கூட சஜித் பிரேமதாச அவருடைய தேர்தல் பிரச்சார மேடையிலே சொல்கின்ற போது ரணிலுக்கும் அனுரவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, ரணில் வெல்லவே மாட்டார், அவர் வெல்ல மாட்டார் என்பதற்காகத்தான் அவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தையும் சஜித் பிரேமதாச பேசியிருந்தார். இன்னும் 2 வாரங்களில் இந்த அரசியலில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நடன கலைஞர்கள் ஆடுகின்ற ஒரு மேடையாக இப்போதைய அரசியல் மாறியிருக்கிறது. இதில் சிறப்பாக நடனம் ஆடுபவர்கள் வெற்றி பெறுவார்கள், சிறப்பாக நடனம் ஆடாதவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள்.